இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயிரி கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம் மற்றும் பயிர் நோய் மேலாண்மை முறைகள் அதன் பயன்பாடு குறித்து நீலகிரி மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் எல் ராஜேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். மலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பயிர்களும் பார்த்திங்கன்னா இங்கே விளைவிக்கக்கூடியதாக இந்த தட்பவெப்ப சூழ்நிலை அமைந்திருக்கு. 4 பிளாக்லேயும் பார்த்திங்கன்னா டீ, அதாவது தேயிலை, காஃபி, அப்புறம் மலை தோட்டக்கலை பயிர்கள், ரோஸ்மெரி, தைம், அந்த மாதிரி நிறைய பயிர்களை வந்து விவசாயிகள் பயன்படுத்திகிட்ருக்காங்க. அவங்க பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அந்த பயிரில் ஏதோ ஒரு மஞ்சள் கலர் தென்படும் போதோ, செடி குட்டையாகும் போதோ, அல்லது செடியுடைய வளர்ச்சி விகிதம் குன்றும் போதோ அந்த விவசாய பெருமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக தெரிஞ்சவங்ககிட்டயோ அல்லது உரக்கடையிலையோ போய் இந்த மாதிரி ஆயிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய முழுமையான எதனால் அந்த பயிர் குட்டையாகுது அல்லது பயிர் வளர மாட்டேங்குது, மஞ்சள் கலராக மாறுது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அறிகுறிகளை வந்து விவசாய பெருமக்கள் கவனிக்காமல் செல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பூச்சினால் ஏற்படுதா, நோயினால் ஏற்படுதா, இல்லை நூற்புழுனால் அந்த தாக்கம் ஏற்படுதா, இல்லை மண் வந்து சரியில்லாமல் இருக்கா, இல்லை விதை வந்து சரியில்லையா அப்படிங்கிறத விவசாய பெருமக்கள் வந்து பார்க்கும்போதே முடிஞ்ச அளவிற்கு அவங்க பார்த்துக்கிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அருகாமையில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமோ அல்லது கேவிகே கிருஷி விஞ்ஞான கேந்திரமோ அதுவோ அல்லது ஐசிஆர் இன்ஸ்டியூட்லாம் இருக்கும், ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளை அணுகி அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அதற்கு இட வேண்டிய செலவுகளை வந்து நம்ம வெகுவாக குறைக்கலாம். இது வந்து எங்கள் அனுபவத்தில் நிறைய பார்க்குறோம். ஏன்னா பூச்சியுடைய தாக்கமாக இருக்கும். அந்த விவசாயம் என்ன பண்ணுறாருன்னா நேராக கடைக்கு போய் பூஞ்சானைக்குள்ள மருந்துகளை நிறைய வாங்கி அடிச்சிடுறாரு. அப்போது பூச்சிக்கொல்லி ஆகட்டும், பூஞ்சானைக்கொல்லிகளாகட்டும், களைக்கொல்லிகள் ஆகட்டும், அது வந்து ரெக்கமெண்டட் டோஸ், பரிந்துரைக்கப்பட்ட அளவு அப்படின்னு இருக்குது. இப்போ காலையில் நமக்கு ஒரு கோல்டு வரும்போது ஒரு மாத்திரை காலையில், மதியம், சாயங்காலம் எடுக்க சொல்லும்போது ஒவ்வொரு மாத்திரை தான் எடுக்கணும். அதே குழந்தைங்களுக்கு வரும்போது என்ன சொல்லுவோம், அரை மில்லி கொடுங்க அல்லது ஆஃப் டேப்லெட் கொடுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த பயிரினுடைய வளர்ச்சியை பொறுத்து சின்ன 30 நாளைக்குள்ளே இருந்ததுன்னா அரை மில்லி கொடுங்க போதும், அதிகமாக கொடுக்காதீங்க அப்படிம்போம். ஆனால் அந்த விவசாயிகள் தெரிந்தோ தெரியாதோ மூலம் என்ன பண்ணுறாங்க, டபுள் டோஸ் அப்படிங்கும்போது என்னது, தேவைக்கு அதிகமாக மருந்துகளை கொடுக்கறது. அது இல்லாமல் ரிப்பீட்டட் டோஸ், அதாவது 5 நாள் இடைவெளி விடுற இடத்துல 2 நாளில் இன்னொரு டோஸ் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் அறியாமல் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பூஞ்சானக்கொல்லி மருந்துகளையும் கலந்து அடிப்பது. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த தீங்கு செய்யக்கூடிய பூஞ்சானமாகட்டும் பாக்டீரியாவாகட்டும் அது வந்து ரெசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் ஆயிரும். அதுக்காக நீங்கள் வந்து முடிந்த அளவிற்கு அந்த அறிகுறிகளை தென்பட்டவுடன் முடிந்த அளவுக்கு அது எந்த மாதிரி நோயா அல்லது பூச்சினா எச்சங்கள் அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு செடி இழுத்து பார்த்தீங்கன்னா பாதியோடு வந்துடும், பூச்சியுடைய எச்சம் இருக்கும். வரல சார், அழுகல் வாசம் வருது அப்படின்னா அது செகண்டரி இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த பூமியில் மண்ணர் மூலியம் பரவக்கூடிய, விதை மூலம் பரவக்கூடிய நோய்கள் ஃபிசேரியம், பித்தியம், பைட்டப்தோரா, ரைசக்டோனியா, இந்த நம்ம பூமியில் அதிகமாக அது இருக்குது. அப்போ நீம் மூலியமாக நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். பஞ்சகாவியா இருக்குது, தசகாவியா இருக்குது, இதெல்லாமே ஆராய்ச்சி நிலையங்களில் வெகுவாக கிடைக்கிது. இது வந்து விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்களும் பாக்டீரியாக்களும் மண்ணிலே இருக்குது. அது நம்ம ஆராய்ச்சியின் மூலமாக சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிம்போம், பேசிலஸ் சப்டிலிஸ், இது ரெண்டுமே வந்து பாக்டீரியா வகையை சேர்ந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் மண்ணிலேயே இருக்கும். அதேமாரி பூஞ்சானங்களில் பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி, அப்புறம் கீட்டோமியம் குளோபோசம், நிறைய பிவேரியா பேசியானா, மெட்டாரேசியம், அனிசோஃபிலே, பெட்சிலியம் லக்கானி, பெசிலோமைசிஸ் லிலாசினஸ், அப்புறம் ஆம்ப்ளோமைசிஸ் குவிஸ்காலிஸ் இப்போ ஆராய்ச்சியில் இருக்குது. அதுமாதிரி ஸ்பெரலோசிஸ் ஆராய்ச்சியில் இருக்குது. ஸோ
இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் பூஞ்சானங்களும் ஒவ்வொரு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமாகட்டும், வேளாண்மை சார்ந்த நிலையங்களாகட்டும், ஒவ்வொரு என்னை மாதிரி நிறைய விஞ்ஞானிகள் அதில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கமர்ஷியலாக அதை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணி எல்லா நம்ம யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ், சப் கேம்பஸ் எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த சூடோமோனாஸ், பேசில்லஸ் அதெல்லாமே இருக்கும். அதனுடைய நன்மைகள் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரிய பெரிய விதையினுடைய அளவு பெருசாக இருக்கும்போது விதை நேர்த்திகள் நீங்கள் செய்யலாம். கிழங்குல விதை நேர்த்தி செய்யலாம். கிழங்கு பெரிய கிழங்கு அதை வந்து இதில் அது அந்த சீட் ட்ரீட்மெண்ட்டமோ விதை நேர்த்தி செய்யும்போது பாக்டீரியா இருந்தால் 10 கிராம் ஒரு கிலோ விதைக்கும் 1 கிலோ டியூபருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே பூஞ்சானமாக இருந்தால் 4 கிராம் 1 கிலோ விதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு 10-20 நாள் மண்ணில் பரவக்கூடிய நோய்களை அந்த விதையை நோக்கி அது வளரும்போது விதையை நோக்கி நிறைய பாக்டீரியாக்களும் பூஞ்சானாக்களும் தீமை செய்யக்கூடிய இது தாக்கக்கூடிய தன்மையை வந்து அது கட்டுப்படுத்தும். அப்போது விதை நேர்த்தி முக்கியம். அது சில விவசாயிகள் அதை செய்கிறாங்க, வந்து வாங்கி செய்கிறாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோ அளவுக்கு நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து அவங்க இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் நோய் எதிர் உயிர்கொல்லிகளை அவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் ஒரு 50-60% விவசாயிகள் அது இருக்கா, அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரியவில்லை அவங்களுக்கு. அதனால் இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக அவங்க இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விதை நேர்த்தி முக்கியம். எந்த ஒரு சின்ன விதை கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் விதை நேர்த்தி செய்யலாம். அப்போது 4 கிராம் பூஞ்சானத்துக்கும் 10 கிராம் பாக்டீரியாவுக்கும் நீங்கள் விதை நேர்த்தி செஞ்சு நீங்கள் எல்லா பயிர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயில் மண்ணில் இடணும். மண்ணில் இடும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அதை இந்த பாக்டீரியாவும் பூஞ்சானத்தையும் இதோட வெர்மி கம்போஸ்ட்ங்கிறது மண்புழு உரம் அதோடையும், அல்லது அது கிடைக்கல அப்படின்னா மக்கிய தொழு உரம் அதோட 250 500 கிலோவோட மிக்ஸ் பண்ணி, அதாவது நல்லா கலந்து ஒரு ஈரமான ஒரு நிலவு ஷேடு, அதாவது ஒரு இந்த ஷேடு ஏரியாவில் நீங்கள் வச்சு 15 நாள் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா பூஞ்சானங்கள் எல்லாம் வந்து அதிகமான இதை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பாக்டீரியாவில் சில பாக்டீரியா வந்து விதை மூலம் ஊடுருவி பயிருக்கு வந்து மேலே விதைக்கு வரக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குங்க. அது எண்டோஃபைட்ஸ் அப்படிம்போம். அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அடுத்த சீடு அவங்க எடுக்கும்போது அதுலேயும் அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கும். இந்த 2-3 அப்ளிகேஷன் விதை நேர்த்தி, மண்ணில் இடுறது, அப்புறம் ஃபோலியார் அப்ளிகேஷன். ஃபோலியாருங்கும்போது இலைவெளி தெளித்துதல். இலைவெளி தெளிக்கும் போது நீங்கள் வந்து மேக்ஸிமம் 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் நீங்கள் கலந்து அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய அந்த நன்மை பாக்டீரியா பூஞ்சானங்கள் 2-3 டோஸில் உங்கள் மண்ணிலேயே தங்கக்கூடிய தன்மைகள். அடுத்த மறுசுழற்சியில் அடுத்த கிராப் போடும்போது இந்த டோஸில் போட்டிங்கன்னா உங்களுடைய மண்ணில் வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களும் பூஞ்சானங்களும் பரவி இருக்கும். இதுதான் பெசிலோமைசிஸ் லிலாசினஸ் அப்படிம்போம். இது துகள் மூலியம் வந்து டால்க் பேஸ்டு பயோ ஃபார்முலேஷன் அப்படிம்போம். இது நாங்கள் லேபரேட்டரியிலே கலந்து மக்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து நூற்புழுவை கட்டுப்படுத்தக்கூடிய அது முட்டை பருவத்துலேயும் சரி, அதனுடைய லார்வல் ஸ்டேஜ் அப்படிம்போம், ஜுவனைல் ஸ்டேஜ், அந்த 2 இதுலேயும் அழிக்கக்கூடியது பெசிலோமைசிஸ் லிலாசினஸ். இது மண்ணில் இடணும். 2-4 கிலோ பெர் ஹெக்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது முதல்ல போடும்போது நீங்கள் 5 கிலோ வரைக்கும் போடலாம். அடுத்த டோஸ் போடும்போது நீங்கள் 2-3 கிலோ போட்டுக்கலாம். மண்ணில் இடணும். இது அடுத்தது நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானம். இதுவும் பூஞ்சானம் தான் நூற்புழுவுக்கு. இந்த பூஞ்சானம் மண்ணில் பரவக்கூடிய ட்ரைகோடர்மா விரிடி, இதில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸுங்கிறோம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து செல்லுலோஸ் ரிச் மெட்டீரியல், மண்ணில் வந்து என்னென்ன ஒரு மக்க முடியாத தன்மை இருக்கோ அது கூடலாம் இது கலந்து நல்லா மக்கி அது உள்ளே இருக்கிற தீங்கு செய்யக்கூடிய ஃபிசேரியம், பைட்டோப்தரா, பித்தியம், ரைசோட்டோனி என்னென்ன ஒரு நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய காரணியில் இருக்கோ அதை அழிக்கக்கூடிய வல்லது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கக்கூடியது. ரொபஸ்ட், நல்லா வளரும், நல்லா திடமாக வளரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இந்த வெர்டிசிலியம் லக்கானி வந்து சிலந்தி பூச்சி, தத்துப்பூச்சி, இந்த மாதிரி பூச்சிகளுக்கு ஆர்கானிக் வேலை நீங்கள் தெளிச்சிக்கலாம். இது வந்து ஒரு 5 கிராம் பெர் லிட்டருக்கு கலந்து நீங்கள் தெளிச்சிக்கலாம். முதல் டீலெலாம் இது தெளிப்பாங்க. இந்த மெட்டாரைசியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளைப்புழுக்கள் பூமியில் அதிகமாக இருக்கும். இந்த கிழங்கு, கேரட் பயிரெல்லாம் வெள்ளைப்புழுக்கள் அதிகமாக இருக்கும்.
அந்த வெள்ளைப்புழுக்களுக்கு வந்து மண்ணில் வந்து இதை வந்து வெறுமி, அதாவது மண்புழு உரத்தோடையோ மக்கிய தொழு உரத்தோடையோ கலந்து இதை போடும்போது 2லேருந்து 3 கிலோ போடும்போது அது மேலே அந்த தோல் மேலே இது பச்சை கலராக பூஞ்சானமாக வளர்ந்து அழிக்கக்கூடிய தன்மை இந்த மெட்டாரைசத்துக்கு உள்ளது. இந்த பேசில்லஸ் இது வந்து பாக்டீரியா, துகள் வடிவில் உள்ள பாக்டீரியா, நன்மை செய்யக்கூடியது. இதில் உடைய நொதித்தலுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கும், பயிர் வளர்ச்சி அதிகமாக ஊக்குவிக்கும், வேரையும் சரி செடியும் சரி நல்லா காப்பாற்றி கொடுக்கும். 2-3 டோஸ்கள் நம்ம இதை போட்டுக்கலாம். இந்த பிவேரியா அதுக்கு கட்வாம்ஸ் அப்படிம்போம், வெட்டுப்புழுக்கள், பெரிய பெரிய இந்த புழுக்கள், கொஞ்சம் வெள்ளை புழுக்கள், வெட்டு புழுக்கள் எதுக்காக இருந்தாலும் இந்த பிவேரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோயுறு எதிர்ப்பு உயிர்கொல்லிகள் வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். இப்போ 500 கிலோ 1000 கிலோ கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா இதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஸோ அனைத்து விவசாய பெருமக்களும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்து லேப் தனியாக இருக்குது, நீங்கள் லேபையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நன்மை அடையுமாறு தோட்டக்கலை துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எல் ராஜேந்திரன் அவர்களை 09858080456 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.